விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஏழேழு சிங்க விநாயகர் கோவிலில் ரூபாய் 20 லட்சம் மதிப்புள்ள புதிய ரூபாய் நோட்டுகளால் கோவில் கருவறை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த விநாயகரை ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு வருகின்றனர். கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் சன்னதி தெருவில் பிரசித்தி பெற்ற ஏழேழு சிங்க விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு புதிய ரூபாய் நோட்டுகளால் சன்னதி கருவறை முழுவதும் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்கும் விநாயகரை பொதுமக்கள் வழிபட்டு செல்வது வழக்கம். அவ்வகையில் இன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஏழேழு சிங்க விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்று ரூபாய் 20 லட்சம் மதிப்புள்ள ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் ஆகிய புதிய ரூபாய் நோட்டுகளால் கருவறை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு புதிய ரூபாய் நோட்டுகளால் சிறப்பு அலங்காரத்தில் ஏழேழு சிங்க விநாயகர் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இதனை அடுத்து ஏராளமான பக்தர்கள் புதிய ரூபாய் நோட்டுகளால் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து அருள் பாலித்த விநாயகரை பயபக்தியுடன் வேண்டி விரும்பி சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு வருகின்றனர். விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி லயன் குப்புசாமி விழா குழுவினர் மற்றும் பக்தர்களுடன் இணைந்து சிறப்பாக செய்திருந்தார். நகரேஷம் காஞ்சி என்று சொல்லப்படுகிற காஞ்சி மாநகரத்தில் நடுநாயகமாக வீற்றிருக்கின்ற அன்னை காமாட்சி அம்மனுடைய சன்னதி தெருவில் இருக்கின்ற ஏழேழு சிங்க விநாயகர் திருக்கோயிலுடைய இன்றைய விநாயகர் சதுர்த்தி விழா மிக சிறப்பாக பல ஆண்டுகளாக ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டு இந்த ஆண்டும் தொடர்ந்து சுமார் 20 லட்சம் ரூபாய் செலுத்தி இன்றைக்கு புதிய ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் முதலில் சுமார் 2-3 ரூபாயில் துவங்கியது இன்றைக்கு 19வது ஆண்டாக ரூபாய் 20 லட்சத்தில் இன்றைக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் பொதுமக்கள் பக்தர்களால் இந்த ரூபாய்கள் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டு சாமிக்கு அலங்காரம் செய்யப்பட்டு பிறகு இன்று மாலை அந்த பணம் முழுவதும் அவர்கள் யார் கொடுத்தார்களோ அவர்களிடம் திருப்பி கொடுக்கப்படும். பிரசாதமாக அவர்களே கொண்டு வந்து அது அலங்காரம் செய்து கொண்டு செல்லப்படுகிறது. இதில் யாரும் தனிப்பட்ட ஒரு நபர் அல்ல, ஒரு கோயில் நிர்வாகத்தினுடைய பணமும் அல்ல.